இந்த சட்டமன்ற தேர்தல பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா அமைஞ்சிருக்கக்கூடியது தாவேகாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதிமுகவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. யார் பெரிய தலைவலியா அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம். தாவேகாவோ, அதிமுகவோ அத கிளைம் பண்றாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கலாம். ஏன்னா அவங்க எதிர்க்கட்சிகளா செயல்படுறாங்க. ஆனா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸே திமுகவுக்கு அழுத்தம் குடுத்துட்டு இருக்காங்க. கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள சந்திச்சு பேசினாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாம் தெரியும். ஆனா நெறைய சோர்சஸ்ல இருந்து ஒவ்வொரு விதமான தகவல்கள் ஆனது வந்துட்டு இருக்கு. அப்படி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தகவல் அப்படின்னு பார்க்கும்போது, காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்களும், திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்களும் சீட் ஷேரிங்க பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்றதும் தெரிய வருது. சீட் ஷேரிங் அப்படின்னு வரும்போது, காங்கிரஸ் இந்த தேர்தல பொறுத்தவரைக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற அந்த பவர் ஷேரிங்க முன்னிறுத்துறாங்க. பவர் ஷேரிங் தமிழ்நாட்டுல வொர்க் ஆகாது அப்படின்றது தான் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்களாம். ஆனா ராகுல் காந்தி அதுக்கு எழுப்பிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டெமோக்ராட்டிக்கா டெமோக்ரஸினா என்னன்னே தெரியாம செயல்பட்டுட்டு இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய அரசாங்கமே பவர் ஷேரிங்க்கு ஒத்துக்கும் போது திமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வியை ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பியிருக்கிறாங்களாம். ஆனா தமிழ்நாட்டுல அது ஒர்க் ஆகாது அப்படின்றத கனிமொழி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ராகுல் காந்தி கிட்டேயே கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வைக்கக்கூடிய பவர் ஷேரிங்க்கு ஒரு பிக் நோவை பதிலாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சீட் ஷேரிங் அப்படின்னு வரும்போது 2016 பொறுத்த வரைக்கும் 41 சீட் காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்டது. 2021ல 25 சீட் கொடுக்கப்பட்டது. இந்த தேர்தலையும் 25 சீட்டை கொடுத்து நம்மள அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் காங்கிரஸ் ஆரம்பத்துல இருந்தே நிறைய விதமான அழுத்தங்களை திமுகவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உதாரணமா தாவேகா கூட பேச்சுவார்த்தையில இருக்கும். தாவேகாவை நாங்க செகண்ட் பார்ட்டியா நாங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அங்க போயிருவோம் அப்படின்னு ஒரு பூச்சாண்டி காட்டினாங்களோ அப்படின்றது தான். ஸோ அப்படி ஒரு அழுத்தம் தாவேகாவை வைத்து இருக்கட்டும். அதே மாதிரி மற்ற காங்கிரஸ் கட்சி லீடர்ஸும் தாவேகாவை ஆதரித்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டதா இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் சீட் ஷேரிங்ல இன்னும் குழு அமைத்து பேசிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். கிரீஷ் ஜோர்தங்கர் அவர்கள் திமுக எங்க கிட்ட சீட் ஷேரிங்கை பத்தி பேச முன் வர மாட்டாங்கன்னு திமுகவை பொதுவெளியிலேயே திமுகவை பற்றி ஒரு விமர்சனத்தை பதிவு பண்ணதா இருக்கட்டும். இப்படி திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை காங்கிரஸ் ஆரம்பத்துல இருந்தே இந்த தேர்தலில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை முழுக்க முழுக்க சீட் ஷேரிங்கை மையப்படுத்தி மட்டுமே. ஸோ சீட் ஷேரிங் அப்படின்னு வரும்போது இதை காங்கிரசினுடைய தொண்டர்களே அடிமட்ட தொண்டர்களே விரும்புவாங்களா அப்படின்றது தான். ஏன்னா காங்கிரஸ் கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா, பாஜக வளர்ச்சி அடைந்த கூட காங்கிரஸ் வளர்ச்சி அடையல அப்படின்ற ஒரு பொதுவான கருத்தும் இருந்துட்டு தான் இருக்கு. பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பாஜகவுக்கு ஒரு அட்ரஸே இல்லாத கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நோட்டா கூட போட்டி போடுற கட்சி அப்படின்றதுக்கெல்லாம் சொல்றதுக்கான உண்மையான ஒரு கட்சியாக தகும். ஆனா இப்போ அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா, யாரா இருந்தாலும் ஒரு ஜென்ரலா யோசிச்சாலே கண்டிப்பா தெரியும் பாஜக கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க தான். ஆனா காங்கிரஸ் அந்த வளர்ச்சியை அடைய தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தானது பார்க்கப்படுது. திமுக இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எங்க 25 சீட்டை மட்டுமே கொடுத்துருவாங்களோ அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு அழுத்தங்களை காங்கிரஸ் திமுகவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் கனிமொழி அவர்கள் கிட்ட சொன்னது, காங்கிரஸை திமுக அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க, காங்கிரஸோட ஸ்ட்ரென்த்தை பத்தி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி திமுக ஒரு நெகோசியேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது தான் ராகுல் காந்தி அவர்களே பகிர்ந்திருக்கிறாங்களாம். ஸோ இன்றைய டிஎன்சிசியினுடைய நிலை என்ன, அகில இந்திய அளவில் காங்கிரசினுடைய நிலை அப்படின்றது அது டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜகவுக்கு ஒரு ஃபைட் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் டிஎன்சிசியில் காங்கிரசினுடைய நிலை என்ன அப்படின்னு வரும்பொழுது பாஜகவை விட கொஞ்சம் பின்தங்கிய நிலையில தான் காங்கிரஸ் இருக்கிறாங்க அப்படின்றது தான் பெரிய அளவில் முன்வைக்கப்படக்கூடிய கருத்து. ஸோ இப்படி இருக்கும்போது திமுக அவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது தான் இன்றைக்கு ஒரு கேள்வி பொருளாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வகை மூலமாக காங்கிரஸ் திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலேயே காங்கிரஸும் எங்களுக்கு அந்த தொகுதியை கொடுங்க அப்படின்றது. அதாவது நான் இப்போ ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு வீடியோலையும் பேசியிருந்தேன். அதாவது நார்த் மெட்ராஸ், நார்த் மதுரை, திருச்சி இந்த மாதிரி பகுதிகள்லாம் திமுக அவங்களுடைய வெற்றியை நிலைநாட்டியிருக்கிறாங்க. அந்த தொகுதிகளில் இப்போ காங்கிரஸை சேர்ந்தவர்கள் நாங்களும் அந்த தொகுதியில் போட்டியிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரே தொகுதியை கேட்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி காங்கிரஸ் திமுகவுக்கு சில அழுத்தங்களை கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை காங்கிரஸ் இப்படி செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் எல்லாம் திமுக அதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது, நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட்டணியே வேணாம் அப்படின்னு நிராகரிக்கிற இடத்துல திமுக இருக்கிறாங்களான்னு கேட்டால் திமுகவும் அந்த இடத்துல
இல்லை. திமுகவுக்கு கை அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு எப்படி சிறுபான்மையினுடைய வாக்குகளாக இருக்கட்டும், நாங்க வந்து ஹிந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக செயல்படுவோம் அப்படின்றத திமுக நிலைநாட்டணும் அப்படின்னா, அந்த ஒரு நெரேட்டிவ் வந்து திமுக வந்து மக்கள் மத்தியில பிரச்சாரமா எடுத்து முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த பிரச்சாரம் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் மட்டுமே மக்கள் மத்தியில் அது ஒர்க் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு காங்கிரசினுடைய கூட்டணி அப்படின்றது ஒரு அவசியமான ஒன்றா தான் இருக்கு. காங்கிரஸுக்கும் திமுகவோட கேடர் சப்போர்ட், திமுக கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ற விஷயங்கள், இதெல்லாம் காங்கிரஸுக்குமே வந்து தேவையான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ அப்படி மியூச்சுவலா தேவைகள் அப்படின்றது இரண்டு கட்சிகளுக்கே இருக்கும்போது ரெண்டு பேருமே வந்து இந்த கூட்டணியை முறிச்சுக்கிற அளவுக்குலாம் போவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதை வந்து தலைவர்களுமே வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க. தாவேக்கா கூடலாம் கூட்டணி கிடையாது, திமுக தான் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படின்றத காங்கிரஸும் தெளிவு பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த அழுத்தங்களானது திமுக எவ்வளவு நாள் வந்து டாலரேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கேள்வி. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு விமர்சனம் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியில கருத்து கணிப்பாக ஒரு மக்களினுடைய ஒப்பீனியனை கேட்கும் போதுமே காங்கிரஸுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, லீடர்ஸை பார்த்து போடுங்க. டிஎன்சிசியினுடைய லீடர் மேல செல்வப்பிரந்தகை அவர்கள் மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயமானது தொண்டர்கள் மத்தியிலும் சரி, சில மக்கள் மத்தியிலுமே இருக்கு அப்படின்றது தான். அவர் வந்து காங்கிரசினுடைய நபர் அப்படின்னு பிரித்தே பார்க்க முடியல, திமுகவினுடைய நபராகவே தான் நாங்கள் பார்க்க முடியுது. ஸோ காங்கிரசினுடைய வளர்ச்சி, காங்கிரசினுடைய ஷீட் ஷேரிங், காங்கிரசினுடைய அலைன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல செல்வப்பிரந்தகை அவர்கள் வந்து ஒரு அப்ரோச்சபிளா இல்லை. அவர் ஒரு திமுகவினுடைய கேடராகவே தான் எங்களால் பார்க்க முடியுதே தவிர காங்கிரசினுடைய தலைமையா எங்களால பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கருத்தானதும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சில டிராபேக்ஸ் ஆனது காங்கிரஸ் மீது வைக்கப்பட்டு இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகுதான் அவங்களுடைய தேர்தல் வேலை அப்படின்றதே, தேர்தல் மக்கள் பிரச்சாரம் அப்படின்றதே எலெக்ஷனுடைய சீட் ஷேரிங், எலெக்ஷன்ல நாங்கள் இவ்வளவு போட்டியிடணும், இத்தனை சீட்ஸ் வேணும், பவர் ஷேரிங், இதுதான் வந்து நியூஸா போயிட்டு இருக்கே தவிர காங்கிரஸ் பப்ளிக் இஷ்யூஸை பேசுறாங்களா, மக்கள் இஷ்யூவை பேசி திமுகவுக்கு எதிராகவோ இல்ல பாஜகவுக்கு எதிராகவோ இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னிருந்து செயல்பட்டு காங்கிரஸ் இதை செஞ்சாங்க, காங்கிரஸ் இதுக்கான குரல் கொடுத்தாங்க, திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு பப்ளிக் இஷ்யூவும் வந்து அட்ரஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை காங்கிரசினுடைய அடிமட்ட தொண்டர்களே வந்து விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தற்போது ஒரு நியூஸா வருது அப்படின்னா, அவங்க இவ்வளவு ஷீட்ஸ் கேட்டாங்க, பவர் ஷேரிங் கேட்கறாங்க, திமுகல இருந்து கூட்டணியை விட்டு வெளியில போயிருவாங்க, இது மட்டுமே வருதே தவிர பப்ளிக் இஷ்யூஸை பத்தி காங்கிரஸ் இந்த தலைமையில வந்து அட்ரஸ் பண்ண தவறிட்டாங்க அப்படின்றதுமே காங்கிரஸ் மேல வைக்கக்கூடிய ஒரு டிராபேக்கா இருந்துட்டு இருக்கு. ஸோ காங்கிரஸ் மேல இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் திமுக காங்கிரஸ் அலைன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு இன்டாக்டான ஒரு அலைன்ஸாகத்தான் முன்னாடி இருந்தே வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ இந்த முறையும் அவங்களுக்கான சீட் ஷேரிங் அப்படின்றத 70 வரைக்குமே வந்து டிமாண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற செய்தியானது கிடைக்குது. 70 வந்து திமுக கொடுப்பாங்களா, திமுக அந்த நிலையில இருக்கிறாங்களா, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைதான், இருந்தாலும் 70 சீட்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம சமீபத்தில் காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு மீட்டிங் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நடத்தியிருக்கிறாங்க. அதுல கிரீஷ் ஜோதங்கர், சுராஜ் ஹெஜ்டே, டிஎன்சிசியினுடைய பிரசிடென்ட் செல்வப்பிரந்தகை அவர்கள், காங்கிரசினுடைய லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் ராஜேஷ்குமார், இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மீட்டிங்ல வந்து கலந்து பேசியிருக்கிறாங்க. அதாவது திமுக தலைமையில இருந்து எப்போ வந்து ஒரு கூட்டணியை பற்றி பேச ஆரம்பிக்கலாம், கூட்டணிக்கு எவ்வளவு சீட் ஷேரிங் பண்ணலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் முன்வைக்கலாம் அப்படின்றது தான் அந்த மீட்டிங்ல வந்து கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதும் செய்தியாக கிடைச்சிருக்கு. ஸோ காங்கிரஸ் திமுகவுக்கு ஒரு அழுத்தமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் இவ்வளவு டிமாண்ட்ஸ் பண்றதுக்கோ ரொம்ப ரியாலிட்டி படி பார்த்தா காங்கிரசினுடைய கேடர்ஸ் வந்து ரொம்ப பெருசு அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் குறிப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த 5 வருட காலங்களில் அவங்க ஒர்க் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், எதற்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்திருக்கிறாங்க, டிஎன்சிசியினுடைய லீடர் வந்து எப்படி பேசப்படுறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது காங்கிரஸ் திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தம் வந்து நியாயமானதா, அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் பற்றிய உங்க பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பிஜேபியை விட காங்கிரஸ் வந்து வளர்ச்சி அடையலை அப்படின்ற அந்த ஒரு கருத்துக்கும் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.